ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன செய்ய போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, சத்து மாவு செய்ய போகிறேன். நம்ம வீட்டில் இருக்கிறத வச்சு ஒரு 5 பொருளில் தான் சத்து மாவு ரெடி பண்ண போகிறேன். இது குழந்தைங்களுக்கு ரொம்பவே நல்லது, வெயிட்டும் நல்லா போடுவாங்க. பாருங்கள், ஃபஸ்ட்டு நான் சேர்க்கறது வந்து பச்சை பயிறு. ஒரு 3/4 டம்ளர், சின்ன டம்ளருக்கு ஒரு 3/4 டம்ளர் தான் எடுத்துருக்குறேன். அதை நல்லா வறுத்துடலாம், கருக விட்டுறக்கூடாது. பச்சைப்பயிறு பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லதுங்க, நல்லா கலர் கொடுக்கும் குழந்தைங்களுக்கு. அடுத்ததாக நான் என்ன சேர்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, உளுந்து சேர்க்க போகிறேன். வெள்ளை உளுந்து. இந்த உளுந்தில் வந்து எவ்வளோ சத்து இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். இது வந்து எலும்புக்கு அவ்வளோ நல்லதுங்க. சத்து மாவுனாலே நிறைய பொருள் வச்சு செய்யணும் அப்படிங்கிறது இல்லைங்க. அப்படி செஞ்சால் நல்லா தான் இருக்கும். ஆனால் இது பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கிற பொருள். இது நான் பார்த்திங்கன்னா என் பையனுக்கு கொஞ்ச நாளாக கொடுக்கறத நிறுத்திட்டேன். இப்போ மறுபடியும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரெடி பண்ணிகிட்ருக்கிறேன். இது வாரத்துக்கு ஒரு நேரம் கூட நம்ம அரைச்சிக்கலாங்க. நிறைய ஸ்டோர் பண்ணி வைக்கணும் அப்படின்னும் அவசியம் இல்லை. ஃப்ரெஷ்ஷாகவே நம்ம கொடுக்கலாம் செஞ்சு. பாருங்கள், இதையும் வறுத்துட்டேன். இப்போ அடுத்ததாக பார்த்திங்கன்னா பொட்டுக்கடலை சேர்க்க போகிறேன். பொட்டுக்கடலை வந்து கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கலாம். இதை எடுத்து வச்சிடலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா அரிசி. இப்போ இதையும் நம்ம நல்லா பொரிய விட்டுடலாம். பாருங்கள், நல்லா பொரிஞ்சிருச்சு. இதுக்கு மேலே விட்டால் கறிக்கு போயிடும். இப்போ பார்த்திங்கன்னா முக்கியமானதே சத்து மாவுக்கு ராகி. நீங்கள் ராகியை வந்து கடையில் வாங்கி கூட அப்படியே இதோடு சேர்த்து வறுத்து அரைச்சிக்கலாம். இது பார்த்திங்கன்னா நான் மிஷினில் கொடுத்து அரைச்சது தான். இதையும் லேசாக வறுத்துட்டு சேர்த்துக்கலாம். இது அதிகமாக வறுக்கணுன்னு அவசியம் இல்லை, சும்மா லேசாகவே அந்த ஹீட்டில் வறுத்தா போதும். இப்போ இதே எடுத்து ஆற விட்டுடலாம். நீங்கள் வந்து பாதாம், முந்திரி எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இல்லை அது இல்லை அப்படின்னாலும் கூட நம்ம அதை விட்டுடலாம், தேவையில்லை. ஆனால் அது சேர்த்திங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். பாருங்கள், அடுத்ததாக நான் முந்திரி சேர்க்க போகிறேன். இதையும் வறுத்து எடுத்து வச்சிடலாம் ஆறதுக்கு. இது வந்து நல்லா சூடு ஆறுற வரைக்கும் நம்ம கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டுடலாம். நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் பார்த்திங்கன்னா தண்ணி எதுவும் இல்லாமல் தொடச்சிட்டு போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இதில் இருக்கிற மொத்தமே ஒரு 5 பொருள் தான் இருக்குது. எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்பவே சத்துள்ள பொருள் தான். இப்போ பார்த்திங்கன்னா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். அரைச்சி எடுத்து இந்த மாதிரி ஜலிக்கிறது இருந்துச்சுன்னா நீங்கள் அதில் போட்டு ஜலிச்சு எடுத்துக்கலாம். நல்லா ஜலிச்சு எடுத்துட்டு அப்புறமா பார்த்திங்கன்னா இதையுமே கொஞ்ச நேரம் நீங்கள் அப்படியே தட்டில் ஆற விட்டுட்டு அப்புறமா நீங்கள் ஒரு டப்பாவிலையோ இல்லை ஒரு பாட்டில்லையோ போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக நம்ம சத்து மாவு செஞ்சிட்டோன்னு.
ப்ளீஸ் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து உங்களுக்கு வீடியோ வந்துட்டுருக்கும். நிறைய வீடியோஸும் போட்டுக்கிறேன், போய் பாருங்கள். நான் இப்போ ஒரு டப்பாவில் போட்டு இது பண்ணி ஒரு ஸ்பூன் போட்டு வச்சிட்டேன். நம்மளுக்கு ஒரு நாளைக்கு ஒரு டைம் கூட கொடுக்கலாம். ஃபஸ்ட்டு குழந்தைங்களுக்கு வந்து ஒத்துக்குதான்னு பார்த்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் கூட கொடுக்கலாம். பாய்.